ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் தேனிக்கு தான் வந்திருக்கோம். அது வந்து எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். அங்கே தான் வந்திருக்கோம். அது ஒரு பசுமையான கிராமம் தான். அங்கே வந்திருக்கோம். எங்கள் அக்கா வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள் எங்கே இருந்தாலும் ட்ரா தான் பண்ணுவாள். இருந்தாலும் அவள் ஒரு ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணுறா, ஆர்டிஸ்ட் மாதிரியே அவள் பண்ணுறா. சரி, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கிராம வெயில் அடிக்குதுப்பா, சரியான வெயில். அங்கே பாருங்கள், சூரியனை ஃபஸ்ட்டு கும்பிட்டுக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன், இங்கே வந்து பாருங்கள். இது ஃபுல்லாக அதுதான். அந்த சைடு ஆறு, இந்த சைடு மொட்டை மாடி, அந்த சைடு வயக்காடு, அந்த சைடு சுடுகாடு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் நடந்து தான் ஆகணும், வேறு வழியில். வவ்வாலெல்லாம் நிறையா போகும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. அங்கே பாருங்கள் வவ்வாலை. இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வவ்வால் தொங்குது. இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கா. எனக்கு ஃபோனே தெரில, வீடியோ தான் இருக்கிறேன் நான். இங்கே பாருங்க, எங்கள் அக்கா ட்ராயிங். ஆனால் அவள் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க, அப்படி பண்ணுற ட்ராயிங்கெல்லாம். சரி, அது நம்ம ஊர் மலை. நான் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த மலையை. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எனக்கே ஐயோ கால் சுடுது. நான் மட்டா மாடி வந்துட்டு கால் சுட்டுக்கிட்டு அங்கேயே நன்னாலே இருந்துருக்கலாம். ஸோ நம்ம இந்த சைடே காட்ட வேணாம். இந்த சைடு வந்து எங்கள் கோயில். அடுத்து அந்த சைடெல்லாம் தென்னை மாதிரி தான் நிறையா இருக்கும். இங்கே வரைகிற பெயிண்டெல்லாம் காட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் அக்கான்னு கூப்பிடுவேன், அவள் தான் நான் தம்பின்னு கூப்பிட மாட்டேக்கா. இப்போ பாருங்கள், நான் வேறு எதையோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கால் சுடுது. கால் சரியான சுடு. அங்கே பாருங்க, வெயில சரியான வெயில் அடிக்கிறேன். வவ்வாலெல்லாம் எப்படி தான் பறக்குது இந்த வெயிலில். அதுவும் சூரியன் கிட்ட வேற போயிரு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்க எங்கள் ஆறை. நான் என்னையே எடுத்துக்கிறேன்னா இல்லை ஆறுதான் இருக்கிறேன்னு எனக்கே தெரில. இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம ஆறு. இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்தோம். டெஸ்டெல்லாம் முடிஞ்சு லீவு. பாருங்கள், எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் நான். எடிட்டு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்பீடாக சுற்றுனால ஒன்றும் தரல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒன்று எடுக்கிறேன். இது என்னதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னும் வரைக்கும் இது இருக்குது. கால் இப்படி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூடியூப் கிட்ட பேசுகிறேன்னா இல்லை நானே பேசிக்கிறேன் போல் ஃப்ரெண்ட்ஸ். கால் சரியான சுடு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அங்கே பாருங்க, வெத்தலை செடி. எனக்கு எந்த செடின்னு தெரியல. அங்கே பாருங்கள், அங்கே வந்து சுடுகாடு இருக்குது, இங்கே வந்து வயக்காடு இருக்குது, இங்கே வந்து ஆட்டுக்காடு இருக்குது. ஆடெல்லாம் மேயும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே நான் ஸ்லோ மோஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடாக சுற்றினல ஃப்ரெண்ட்ஸ், அதே நான் ஸ்லோ மோஷன் ஆக்கிட்டேன் எடிட்டு. அது மட்டும் இல்லாமல் சேவை கொடி பார்க்குற மாதிரி நம்ம கொடி பறக்குது. இதுதான் நம்ம கொடி. காற்றடிக்கிறதுனால பறக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பறக்க போய் தெளிவாக கட்டுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா அதுதான் நம்ம கொடி, சிவன் கொடி ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில். நான் சிவன் கடவுளை பற்றி தான் போடுவேன். வீடியோவில் மட்டும் நான் வேறு எதாவது போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் டைம் ட்ராவல் அந்த மாதிரி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சிவ ஈஸ்வரன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு முக்கியமான சொல்லணும், நீங்கள் வந்து டைம் ட்ராவல் 3rd எபிசோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அது நம்மளோட கேமராமேன் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம அக்கா தான். நம்ம அக்காவே கேமராவை எடுத்துவா, அவனும் வீடியோலேயே எடுத்துப்பான். இந்த மாதிரி வீடியோலாம் நான் எடுப்பேன், அவள் ஷார்ட்ஸ் எல்லாம் அவள் எடுப்பாள். டைம் ட்ராவல் வந்து அவள் தான்
எடுத்து கொடுத்தா. அந்த ஜீனி யாருன்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க. அந்த ஜீனி நம்ம அக்கா தான் கரல் அப்படி கொடுத்தாங்க. அது வந்து நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே நான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து எங்கெங்கேயோ போய் ஒளிச்சு வச்சிருவா. அடுத்து என்ன சொல்லுவானா, அவளே ஒளிச்சு வச்சிருப்பா, எனக்கு எங்கே ஒளிச்சு வச்சிருப்பான்னு தெரிவார். அப்போ வந்து அவள் நீ போய் கண்டுபிடின்னு சொல்லிடுவா. ஏய் எனக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டா, அதெல்லாம் முடியாது, வந்துட்டா உங்கள்கிட்ட டைம் ட்ராவல் வச்சுருக்கல, அதை வச்சு ஒவ்வொரு ஊரும் போய் கண்டுபிடின்னு சொன்னாங்க. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியோ லாஸ்ட் எபிசோடு வந்து என்ன ஆகுதுன்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். என்ன எதுனா லாஸ்ட் எபிசோடு வந்து இப்போ 9th எபிசோடு நாங்கள் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவோம். லாஸ்ட் எபிசோட் 10th எபிசோடு தான் எண்டு. அதில் வந்து நாங்கள் எல்லா கல்லையும் சேர்த்து ஒரு காரு ரெடி பண்ணிடுவோம். அந்த காரை வச்சு ஒரு ராட்சசனை அழிப்போம். அதுதான் 10th இது. அந்த ராட்சசனை அழிதான் இந்த ஜீனி. அதாவது எங்கள் அக்கா இவ்வளோ சொல்கிறா. சரி, ஆனால் கால் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் அக்கா சொல்கிறத பண்ணிடுங்க. அக்கா சொல்லிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆரூரன் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் நல்ல வீடியோ போடுவேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். பை பாய். இதோட மிஸ் யூ ஹார்ட்.